தாவேக தலைவர் விஜய் நாளை கரூரில் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், விவரங்கள். தாவேக தலைவர் விஜய் நாளை மதியம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக அனுமதி கேட்டிருந்த இடத்தில் அனுமதி கொடுக்காத நிலையில் வேலுச்சாமிபுரத்தில் மட்டுமே அனுமதி கொடுத்திருந்தார். அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் நாமக்கல் முடித்துவிட்டு தேசிய நெடுஞ்சாலையில் வேலுச்சாமிபுரத்தில் மத்தியத்திற்கு மேல் அந்த மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் முடித்துக் கொண்டு மீண்டும் திரும்புகிறார். அதற்கான ஏற்பாடுகளை தாவேக நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் மதியழகன் தலைமையில் நிர்வாகிகள் தொடர்ந்து செய்து வருகின்றனர். குறிப்பாக அந்த கொடிக்கம்பங்கள் நடுவது, பிளக்ஸ் பேனர் வைப்பது, மேலும் அந்த பகுதியில் மின் விளக்குகள் வேண்டும் என்றால் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் மற்றும் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அந்த பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் நேரில் ஆய்வு செய்தார். மேலும் அந்த கொடிக்கம்பம் நடுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளையும், அதாவது மாநகராட்சி சார்பாக சாலை ஓரத்தில் 2 அடியில் நடக்கூடாது, 5 அடி தள்ளிதான் நட வேண்டும் என்று கட்டுப்பாடுகளை வைத்து அவரிடம் அறிவுறுத்தியுள்ளனர். ஏனென்றால் இந்த பகுதியில் கூட்டு குடிநீர் குழாய் போகிறது, உடைப்பு ஏற்படும் என்று அவரை வலியுறுத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தகவலை அறிந்த புஸ்லி ஆனந்த் மீண்டும் அந்த பகுதிக்கு ஆய்வு செய்து அவர்கள் சொல்வது போல் கேட்டு அறிவுரைகளையும் வழங்கினார். நிர்வாகிகளுக்கு அருகில் உள்ள மக்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு அறிவுரைகளை வழங்கி தற்போது முழு ஏற்பாடுகளை, குறிப்பாக பிளக்ஸ் பேனர் வைப்பது, கொடிக்கம்பங்கள் 20 அடி 30 அடி உயரத்திற்கான கொடிக்கம்பங்கள் நடுவதற்கான பணிகளை தாவேக நிர்வாகிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்.